Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு டேஸ்டியான ப்ரான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ப்ரான் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ப்ரான் கிரேவி நம்ம எப்பவுமே செஞ்சு சாப்பிடுவோம், அதாவது ப்ரான் தொக்கு. ஆனால் இது போல் நீங்கள் இந்த மசாலா ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு 1/2 kg ப்ரான் தான் எடுத்திருக்கேன். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி எடுக்கும்போதே மஞ்சளும் உப்பும் சேர்த்து தான் க்ளீன் பண்ணி எடுத்தேன், அதனால் மஞ்சள் நான் தனியாக ஆட் பண்ணல. நீங்கள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட் அண்ட் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி ஆட் பண்ணும்போது ப்ரானில் நல்லா அந்த காரம் இறங்கி நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஊறட்டும். இது தாளிக்கிறதுக்காக நாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தனியாக ஊறின அவசியம் கிடையாது. நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சா கூட போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது எண்ணெயில் வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் முதல்லையே எண்ணெயிலேயே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கருவேப்பிலை வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூடவே ஒரு பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், ஏன்னா நம்ம மிளகாய் பவுடர் அப்புறம் ஆட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இது வதங்கி வரத்துக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இங்கே பாருங்க நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளி நமக்கு ஈக்குவலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி வரணும். இதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்போ நல்லா சீக்கிரமாகவே நமக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போவே நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்சி வைக்கிறது தான். இது போல் நீங்கள் வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு கிச்சன் டிப்ஸில் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின உடனே இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ண உடனே நான் இதோட 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக சோம்பு தூள் எக்ஸ்ட்ரா நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்சட் மிளகாய் தூள் தான், வீட்லேயே அரைக்கிறது. இது நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கும் போது நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். ஏன்னா மசாலாலாம் முதல்லையே நமக்கு நல்லா கொதித்து கிரேவியாக வந்துடணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அதே சமயம் நமக்கு ப்ரான் ரொம்ப வெந்து வரக்கூடாது. ரொம்ப வெந்துடுச்சுன்னு நமக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். அந்த கிரேவி நம்ம முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ப்ரான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஊற வச்சுருக்கோம், அதனால் ஆல்ரெடி நல்ல மசாலா இறங்கியிருக்கும். ப்ரான் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ப்ரான் மசாலா தான் ரெடி பண்ணுறேன், தொக்கு இல்லை. ஸோ அதில் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி தான் நம்ம கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் நமக்கு இறால்லையும் நமக்கு தண்ணி விடும். ஸோ இது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நமக்கு ப்ரான் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஸோ நல்லா வெந்துடுச்சு.
அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரான் மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சேர்க்குற சோம்புத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பிரியாணி மசாலா பவுடர்லேயே சோம்பு சீரகம் எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஆனால் கூட நம்ம ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னமும் நமக்கு கூட இருக்கும். அதுக்காக தான் இதில் ஆட் பண்ணுற காரமோ இல்லை மசாலாவோ எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.